பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் அவர், ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் அவர், நம்மை தெரிந்து கொண்டவர். இந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்த இரட்சகர் அவர், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே தேவனுடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் முதற்கொண்டு நாம் மரிக்கும் தருவாய் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இடைப்பட்ட காலங்களில் நமக்கு ஒரு பயம் வருகிறது. ஐயோ, இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் நம்ம நடத்துவாரா? இப்போ நம்ம சரியான பாதையில் போகிறோமா? இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம என்ன செய்ய போறோன்ற ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு கூட தெளிவாய் திட்டமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. சதா காலங்களையும் நான் நடத்த வல்லவராய் இருக்கிறேன். சதா காலங்களில் நான் உன்னுடைய தேவன். இந்த நாளுக்கு மட்டும் தேவன் இல்லை, ஆபத்து நேரத்தில் வரும்போது மட்டும் இயேசுவேன்னு சொன்னா உடனே ஓடி வந்து அவர் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவர் அல்ல. அவர் சதா காலம் நம்முடைய தேவன். எப்பொழுது கூப்பிட்டாலும், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், எந்த காலகட்டத்தில் கூப்பிட்டாலும் அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் கூட பவுலை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு காரியங்கள் வருகிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், ரொம்ப அழகாய் அந்த வேத வசனத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் பிழைப்போம் என்று நம்பிக்கையற்று இருந்தோம் என்று 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்லுகிறாரு, அன்னைக்கு நாங்கள் பழப்போம் நாங்கள் நினைக்கல. ஏன்னா எங்களுக்கு மிஞ்சின பாரமாக இருந்தது. இது அவ்வளோதான், இன்னையோட முடிஞ்சிரும். இந்த பிரச்சனையில் நம்ம அவ்வளோதான் விழுந்துட்டோம், நம்ம வெக்கப்பட்டுட்டோம், இனி எழுந்துக்க மாட்டோம், இந்த சூழ்நிலையில் தான் இருக்குது, நம்ம மரித்துருவோம், இல்லை நமக்கு ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து விட்டது அப்படின்ற ஒரு நிச்சயம் எங்களுக்கு இருந்தது. நமக்கு இந்த பிரச்சனை அவ்வளோதான், இந்த காரியம் துவங்காது, இது அப்படியே மூடி போட வேண்டியதுதான், வேற வழி இல்லை, நம்ம பிள்ளைக்கு திருமண காரியம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஸோ இது மேலே வேற எதுவுமே நடக்காது, இல்லை இந்த காரியம் நடக்காது அப்படின்னு நெகட்டிவான ஒரு சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படி போயிடுதுன்னா, முடியாது, நடக்காது அப்படின்னு நம்மளும் விழுந்து போகிற லெவலில் இருக்கும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம். அப்போ நம்பிக்கை இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையல அவருக்கு. ஆனாலும் கர்த்தர் எப்படி நடத்தினார் தெரியுமா? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். எங்களுக்கு அந்த நிச்சயித்திருந்த அந்த சூழ்நிலையில கூட தேவன் எங்களை தப்புவித்து நடத்தினார். அல்லேலூயா. அவர் தப்புவிக்கிறார், இன்னமும் அவர் தப்புவிப்பார். எந்த சூழ்நிலையானாலும் சரி எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் சாட்சி சொன்னார். வேற விதமான குழப்பத்தோட இந்த வாரம் எப்படி கடந்து போக, இந்த மாதம் எப்படி முடியுது, ஆண்டவரே புது துவக்கம் எப்படி இருக்குமோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் நடத்துவார். நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, சூரியன் தெரியாதது போல இருக்கும், நமக்கு வெளிச்சம் இல்லாதது போல இருக்கும், ஒரு நெருக்கம் போல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். மிஞ்சின பாரம் மட்டும் தான் இருக்கும், மிஞ்சினது நம்ம கையில பாரம் தான் இருக்கும், பயம்தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. பவுலை நடத்தியவர் நம்மை நடத்துவார். அவர் உங்களை தப்புவிக்க போகிறார், இன்னமும் அவர் தப்புவிக்கிறார். அவர் சூழ்நிலைகள் வித்தியாசமாய் நடத்துவார். எப்படின்னா நார்மலாக நடத்துவதில்லை. ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு சண்டை வரும்போது, ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் போதெல்லாம் தேவன் நடத்துதலை நீங்கள் பார்ப்பீர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்குறோம். அக்கினி சூளை நடுவில் சுத்திக்கிட்டு இருக்காங்க, தூக்கி போட்டுட்டாங்க, நெருப்புக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தேவன் உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பிரச்சனைக்கு நடுவில் தான் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்க இன்னமும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. எப்படி இந்த ஜீவனோடு இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்களோ அதே மாதிரி வரும் நாட்களிலும் கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவார். சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களை ஜீவனோடு நடத்துவார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறதுபடி சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், ரொம்ப அழகாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார், மரண பரியந்தம் உங்களை அவர் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார்.
மனிதன் கைவிடுவார்கள், நாம் நம்பியிருக்கிற மனுஷர்கள் கைவிடுவார்கள், உறவுகள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம். ஆனால் தேவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் மரண பரியந்தும் உங்களையும் அடியனையும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, நீர் முகமுகமாய் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மரண பரியந்தமும் நடத்த போகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். மரணத்தில் நெருக்கத்தில் இருந்தாலும் எங்களை நீங்கள் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருபொழுதும் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. கரு முதற்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நீர்தான் எங்களை நடத்துகிறீர் என்று இந்த நாட்களிலே பிள்ளைகளோடு அடியேன் கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. திட நம்பிக்கையோடு ஓடுகிறோம். ஒவ்வொருடைய பயணத்தை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, நன்மையாய் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் சாட்சிகளாய் வாழட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும், தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த வேளையில வியாதியோடு பயத்தோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன், சுகத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். தேவையில்லாத பயத்தை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கூடவே இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.